அந்த இடத்திற்கு கூட்டி சேர்ப்பார் என்று அலைபேசிகளிலே கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இந்த நேரம் கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் நமக்கு அந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து புனிதரின் மடியிலே அமர்ந்து அநேக அற்புத அதிசயங்களை நாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்குமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த வாரத்திலே அநேக மக்கள் ஆலயம் தேடி வந்து ஆலோசனைக்கு வருகிறீர்கள். எல்லோரையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். 2 குடும்பங்கள் இங்கு வரவில்லை, ஆனால் 3 குடும்பங்கள் வந்திருக்கிறீர்கள். அடுத்த வாரம் 2 குடும்பங்கள் வந்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் எழுதி கொடுத்த சாட்சியத்தை உங்கள் முன்னதாக புனிதர் எங்களுக்கு இதை செய்திருக்கிறார். இதை எங்களால் அல்ல, எங்களுடைய பணத்தால் அல்ல, எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் கூட ஆண்டவர் இதை செய்தார் என்று கண்ணீரோடு சொன்ன ஒரு சாட்சியத்தை உங்கள் முன்னதாக பதிவு செய்கிறேன். திக்கனங்கோடு சந்திரிகா என்னும் ஒரு சகோதரி, 60 வயதை கடந்தவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக சர்க்கரை நோயினால் அவர் காலில் இருந்த 4 விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த 4 விரலும் போயிடுச்சு. எப்படியோ அந்த கால்களிலே ஒரு ஆணி பட்டிருக்கிறது. அது 4 மாதத்திற்கு முன்னதாக பெரும் வேதனை ஏற்பட்டதுனால அந்த இடத்துல ஒரு குடைச்சல், பெரும் வலி. நாகர்கோயிலிலே இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அந்த சகோதரியை அழைத்து சென்றிருக்கிறார்கள். 4 நாட்கள் அந்த இடத்திலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து 1.5 லட்சம் செலவாகி இருந்தும் சரியாகவில்லை என்று வேதனையோடு இருந்தபோது அவருடைய கணவர் டீ கடைக்கு டீ குடிக்க போகிற போது இப்படியாக இருக்கிறது. 4 நாட்களாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ஆனால் சுகம் கிடைக்கவில்லை, புண்ணும் ஆறல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு டீ கடையில் இருந்த ஒருவர் சொல்லியிருக்கிறார், புனித தேவ சகாயத்திடம் பொருத்தனை செய்து 9 வாரமோ உங்களுக்கு எத்தனை வாரத்துக்குள்ள சுகம் வேண்டுமோ அத்தனை வாரம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வாரம் முடியதற்குள்ளதாக உங்களுக்கு சாட்சியத்தை புனிதர் தந்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவர் எந்த தாமதமும் இல்லாமல் அங்கிருக்கிற அருகிலே இருக்கிற கோயிலுக்கு சென்று, புனித தேவ சகாயத்திடம் 9 வாரம் நான் அவனால் எடுக்கிறேன், என் மனைவி அவர்கள் சுகம் பெற வேண்டும், அவர்கள் சுகத்தோடு வந்தால் சாட்சியம் சொல்லுகிறேன் என்று ஜெபித்திருக்கிறார். 1 மாதம் கடந்தது, 3 வாரங்கள் கடந்தது, 5 வாரங்கள் கடந்தது. இன்றோடு அவருக்கு 9 வாரங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லி நற்கருணை ஆராதனை நடக்கிற போதுதான் அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். நான் நற்கருணை ஆராதனையில் இருங்க என்று சொன்னேன். இப்பொழுது நாங்கள் தயாராக வரவில்லை, அடுத்த வாரம் நிச்சயமாக முழுமையாக கடந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த சாட்சியத்தை புனிதர் புண்கள் இல்லாமல் 4 நாட்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி சுகம் பெற முடியாமல் இருந்த அவர்கள் 9 நவநாளுக்கு பிறகு புனித நீரூற்றின் வழியாக அற்புதத்தை பெற்றிருக்கிறார். அந்த புண்ணு இருந்த இடமே காணாமல் சுகமாகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். வேகமா கை தட்டலாம். எவ்வளவு பெரிய அற்புதம். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாதாபுரம் டெல்பின் ஜோஸ் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டில் இருக்கிற கடன்களை முன்னிட்டு எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். 11 மாதங்கள் கழிந்தும் அவருக்கு அங்கு இருந்து பணி செய்வதற்கான வாரண்டு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னார். 11 மாதங்கள் கழிந்து 8 மாதமாக அதனை தொடர்ந்து அவர்கள் 11 மாதம் கடந்த உடனே அவருடைய சகோதரியை சந்தித்த போது சொன்னாங்க, என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளிநாட்டுக்கு போய் கூட ஒரு நிம்மதியே இல்லை, அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. நான் சொன்ன, அக்கா கவலைப்படாதீங்க, புனிதர் வழியாக எவ்வளோ நம்பிக்கையோட அநேக சாட்சியத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நிச்சயமாக உன்னுடைய தம்பியை கூட சாட்சியாக ஆண்டவர் கொண்டு வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமாக ஜெபம் செய்வேன். அப்படி செய்தும் 8 மாதம் அவர்களுக்கு சேலரியே கிடைக்கல, சம்பளமும் வரவில்லை. 1 மாதத்துக்கு முன்னதாக ஒரே கண்ணீர், நிறைய பேர் ஜெபத்துக்கு நின்று கொண்டு இருக்கிறார்.
இருந்தார்கள். அவர்களும் அழுது கொண்டே இருந்தாங்க. அக்கா அழுவாமல் இல்லைங்க, புனிதர் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவரிடம் சொல்லி கொண்டிருப்பார். நிச்சயமாக உங்களுடைய கருத்து என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, அதிகமாக அழுவுனா உங்களுக்கு தான் கஷ்டம், அழுவாதீங்க அக்கான்னு சொல்லி கூட அவங்க நிறுத்தவே இல்லை. சிஸ்டர் உங்கள் பிரேயரில் சொல்லுங்க, ஃபாதர் சொல்லும் போதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்று அழுத்தி சொல்லுகிறார்கள். என் தம்பிக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவன் இந்த தேசத்துக்கு வந்து விட வேண்டும். ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம், சம்பளமும் இல்லை, வேலையும் இல்லை, ஏண்டா அனுப்பணும்னு இருக்குது. கடன் சுமையோட இந்த வேதனை அதிகமாகிவிட்டது, என் தம்பி வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். 2 வாரங்கள் ஆகியும் எந்த பாசிட்டிவ் பதிலும் வரல. போன வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலே ஃபோன் அடிச்சிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் என் தம்பிக்காக வேண்டிக்கணும். அக்கா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படி நான் செபிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவார். புனிதர் மிகப்பெரிய அற்புதத்தை உன் குடும்பத்திற்கு செய்வார், அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அலைபேசியிலும் அழுகிறார்கள் நான் சொல்லுகிறேன். அவர்கள் அழுது விட்டு செல்போனை நான் நிறுத்திய பிறகு நான் இந்த இடம் தான் அமர்ந்திருந்தேன். நேராக புனிதரிடம் வந்து சொன்னேன், எனக்கு தெரியாது, நம்பிக்கையோடு அந்த சகோதரி கேட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அழுகையை அதை கட்டுப்படுத்துவதற்கான பலனும் திறனும் எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரிடம் பரிந்து பேசினால் ஒரே வாரத்துக்குள் அந்த சகோதரிக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் செவ்வாய்க்கிழமை தான் கேட்டாங்க. வெள்ளிக்கிழமை இனி வந்து பார்த்துட்டு தண்ணி வந்துச்சுட்டு போனாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே போன் வந்தது, என்னுடைய தம்பி வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேகமாக கை தட்டனாதான் என்ன. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு சாட்சியம், எட்டணியை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு சகோதரி ஒரு பெண் மகளை கூட்டிக் கொண்டு 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒரு வியாழக்கிழமை நாங்கள்லாம் இங்கே நின்று கொண்டு இருந்தோம். இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு சகோதரிகள் அந்த அக்காங்க எல்லாமே இருந்தாங்க. அவர்களுடைய கண்களிலே குளம் போல தண்ணீர். ஃபாதர் கூப்பிட்டாங்க, சிஸ்டர் இவங்களுக்கு சிறப்பாக ஜெபம் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு நினைச்சு வந்திருக்கிற காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொன்னார்கள். நான் ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்கல. சரிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு மகளோடு வந்திருந்தவர்களை நான் பார்த்து 3 பேருடைய கண்களிலும் ஃபாதர் சொன்னாங்களோ ஒரு பெரிய இருள், பயம், கலக்கம், வாழ்க்கையே போய்விட்டது என்ற ஒரு அச்சம், என்னுடைய மகளுக்கா இப்படி என்ற ஒரு வேதனை, கண்களிலே கண்ணீர் நிற்காமல் ஓடுகிறது. நான் எதுவுமே கேட்காம கையிலே தலையிலே கையை வைத்து ஜெபித்து விட்டு சொன்னேன், ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை மாற்றி மகிழ்ச்சியாக அதை தருவார் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை உயிர் உள்ளது, நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்து முடிப்பார் என்று சொன்னேன். 3 நாட்களுக்கு முன்னதாகவும் அவர்கள் கோயிலுக்கு வந்திருந்தார்கள். எங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட், என் பிள்ளைக்காக ஒரு ரிசல்ட் வர காத்திருக்கிறது. என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் வாயால் சொல்ல வேண்டும். அதுக்கு நீங்க கண்டிப்பா தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது அன்னை மாலை திருப்பலிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு நீங்க சாட்சியத்தோட கொண்டு வர வேண்டும். ஃபாதர் அது ஒருபாடு ஜெபம் பண்ணாங்க. நான் இப்படியாக சொல்லிவிட்டு நான் அமைதியாகி விட்டேன். மறுநாள் காலையிலே அவர்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ரிசல்ட் வந்தது, உங்க மகளுக்கு எந்த நோயும் இல்லை, நீங்கள் பயப்படுகிற மாதிரி அந்த பிள்ளை வயிற்றிலே கட்டி இல்லை என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சாட்சியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த சகோதரி மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலே பல நாட்களாக தன்னுடைய கணவர் கோயில் பக்கமே வரமாட்டார், நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு வேதனையோடு பலமுறை அவர்கள் பேசியது உண்டு. அவர்கள் தேவ சகாயத்தை மட்டுமே எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து ஜெபித்து விட்டு போகிற குடும்பம். ஆனால் என்னுடைய கணவர் கோயிலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதெல்லாம் கேட்பார்கள். இந்த மகளின் பொருட்டு அந்த தந்தையை அவர் மனம் மாற்றி 3 வாரமாக தொடர்ந்து ஆலயத்துக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி. இப்படியாக அநேக சாட்சியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் வர வேண்டும் ஆண்டவரே.
எங்களுடைய குடும்பம் மாற வேண்டும். ஒரு முறை எங்களை குறித்து நீர் பேச வேண்டும், சாட்சியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக மக்களுடைய ஏக்கமும் ஜெபமுமாக இருக்கிறது. புனிதரிடம் கொடுப்போம். எங்களுக்கு பலன் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கப்பா என்று சொல்லி புனிதரின் மடியிலே அமர்ந்து ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன் என்று ஜெபிக்கிற எல்லா உள்ளங்களையும் புனிதர் வழியாக ஆண்டவர் நோக்குகின்றார். 1 சாமுவேல் புத்தகத்திலே மனிதர்கள் எல்லாம் மேல் தோற்றத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற வேதனை, கண்ணீர், நெருக்கடி, அவமானம், தோல்வி, சங்கடங்கள், நோய்கள், சொல்ல முடியாத தவிப்புகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி விவிலியம் சொல்லித் தருகிறது. உள்ளத்தில் உணர்வுகளை அறிந்த தேவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நாங்களும் இறை வார்த்தையின் வழியில் புனிதரை போல சான்று பகர வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற எல்லா குடும்பங்கள் அருகிலும் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். மகனே கலங்காதே, கண்ணீர் விடாதே. உன்னுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. நீர் கண்ணீர் வடித்தால் நான் வேதனைப்படுவேன் என்று சொல்லி 1 பேதுரு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவார்த்தையை சொல்லி தருகிறேன். என்னை குறித்து வேதனையோடு இருக்கிற தகப்பனே, நான் படுகிற வேதனை, நான் சந்திக்கிற போராட்டங்கள், நான் படுகிற அவமானங்கள், வேலையில்லாத நிலை, நோயின் தாக்கங்கள், குடி பழக்கங்கள், கூடாத ஒழுக்கங்கள், குடும்பத்திலே நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று வேதனையோடு வந்திருக்கிற உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி எழுத வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, ஒரே ஒரு முறை நீங்க என்னை குறித்து பேச வேண்டும். ஒரே ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தர வேண்டும். ஒரே ஒரு முறை என்னை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் உன்னோடு நான் இருக்கிறேன். அஞ்சாதே, கலங்காதே, கண்ணீர் விடாதே. உன் வாழ்க்கையை இந்த பொழுதே இப்பொழுதே மாற்றி தருகிறேன் என்று சொல்லி வாக்கு தருகிறார். அந்த தேவனிடம் எதை குறித்து, எந்த வேதனை குறித்து கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, எது மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ, எது கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் அதை புனிதர் வழியாக நிறைவாக தர வேண்டும். அது சாட்சியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நான் மட்டுமல்லப்பா, என் குடும்ப பக்கத்திலே ஒரு குடும்பம் இருக்கிறது, மருத்துவமனையிலே இருக்கிறார்கள், ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், காணொளி வழியாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ஜெபித்தால் சுகம் கிடைக்கும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அநேக கருத்துக்கள் ஆண்டவரே, வேதனையோடு வந்திருக்கிறாயா, கண்ணீரோடு வந்திருக்கிறாயா, துக்கத்தோடு வந்திருக்கிறாயா, அத்தனையும் மாற்றி ஆண்டவர் நலமானவற்றை உங்களுக்கு தர வல்லவர் நம் புனிதர் வழியாக தந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவே, எங்களையும் புனிதர் வழியாக கண்ணோக்கும்படியாக ஒரு முறை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிற உங்கள் அனைவரையும், இங்கு கூடி இருக்கிற அத்தனை குடும்பங்களையும், காணொளி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகரையும் ஆண்டவர் நலமானவற்றை நிறைவாக தந்து பலமான வாழ்வு வழியாக ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய கரத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசி பெறுவோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மதிய பொழுது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு